யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, நான் ஆலயத்துக்கு போறேன், உபவாசிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அநேகருக்கு உதவி செய்யறேன், சபைகளுக்கு உதவி செய்யறேன், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யறேன், ராபோஜனம் எடுக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். ஆனா உங்ககிட்ட அன்பு இல்லாவிட்டால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இருப்பதில்லை என்று கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறதாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, நம்ம என்னதான் வேதம் வாசித்தாலும் ஜெபித்தாலும் அநேக நன்மைகள் செய்தாலும் தேவன் நமக்குள்ள இல்லாவிட்டால், அந்த அன்பு நமக்குள்ள இல்லாவிட்டால் நம் தேவனை தரிசிக்க முடியாது. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம இடத்துல இருக்கிற அந்த அன்பை உண்மையாய் பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொடுப்பதே நலமாய் காணப்படும். இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல அன்பு இல்லாம இருக்கீங்க? எத்தனை கணவன் மனைவி அன்பு இல்லை, பிள்ளைகிடத்துல அன்பு இல்லை, நல்ல நட்பிடத்துல அன்பு இல்லை, நல்லா பழகி இருந்தவங்க ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால அவங்களை விட்டு விலகி அன்பு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முடிவெடுங்க பிரியமான தேவச்சனமே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு இல்லைன்னா கர்த்தர் உங்ககிட்ட இல்லை. நீங்க என்னதான் உருண்டு பிறண்டு எழுந்தாலும் அந்த அன்பு இல்லாவிட்டால் கர்த்தர் உங்ககிட்ட இருக்க மாட்டார். இன்றைய ஒரு முடிவு எடுங்க. முக்கியமா விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ மார்க்கத்துல நடக்கிற தேவ பிள்ளைகளே, இப்பவே எல்லாரையும் மன்னிங்க. யாரிடத்துல பேசல போய் பேசுங்க. நீங்க தாழ்ந்து போங்க. நம்ம தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் தாழ்மையோடு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அன்பு கொடுத்தாரு இல்ல? அதே போலதான் நம்மள என்ன செய்யணும்னாக்கா, ஒருவருக்கு ஒரு நம்ம நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தாக்கா ஊழியக்காரர்கிட்டங்கள அன்பு இல்லை, சபை மக்கள்கிட்ட அன்பு இல்லை. ஒரு ஊழியக்காரை பார்த்தா அன்பு இல்லை, அந்த ஊழியக்காரை பார்த்தா அன்பு இல்லை, சபை மக்களை பார்த்தா அன்பு இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிருக்கு. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்க போறோம்? ஆண்டவருடைய வருகை இன்றைய நாளை என்று வரும் பொழுது அந்த அன்பு இல்லாவிட்டால் தேவன் நம்மிடத்துல இருக்க மாட்டார். முடிவெடுங்க. யாரிடத்துல பேசல, எங்க நீங்க அன்பு கொடுக்கல, இயேசுவின் நாமத்தினால அன்பு கொடுங்க. ஏனென்றால் இயேசு உங்களோட அன்போடு இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க. நல்ல அன்பு இயேசுவின் நாமத்துல கொடுங்க. நம்ம ஜெபித்து வேதம் வாசித்து இவைகளெல்லாம் நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்றால் நம்ம அன்பா இருக்க வேண்டும். அன்பை உண்மையாய் கொடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசி